வணக்கம். தலைப்புச் செய்திகள். கரையாம்புத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பழைய குடியிருப்பு பகுதிகள் சமூக விரோதிகளின் கூடாரமாக செயல்பட்டு வருகின்றது. உடனடியாக இந்த கட்டிடங்களை இடித்து அகற்ற நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரையாம்புத்தூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் 3 ஏக்கர் பரப்பளவில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இயங்கி வருகின்றது. இந்த மருத்துவமனையானது காலை 8 மணி முதல் 2 மணி வரையும், மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை 2 வேலை நேரங்களில் இயங்கி வருகின்றது. ஒரு செவிலியர் மற்றும் ஒரு பணியாள் என இருவர் மட்டுமே இரவு 8 மணி வரை பணியில் இருப்பர். இரவு நேரங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் அப்பகுதியில் இல்லாததால் சமூக விரோதிகளுக்கு வசதியாக உள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தங்குவதற்கு அரசு கட்டி கொடுத்த குடியிருப்புகள் தற்போது மரம், செடி, கொடிகளுக்கு மத்தியில் சிதிலமடைந்து காணப்படுகிறது. இதனால் இப்பகுதியில் இரவு நேரங்களில் வெளிநபர்களின் உல்லாச கூடாரமாக செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். பழைய கட்டிட வளாகத்தின் உட்பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட காண்டங்கள் சிதறி கிடைக்கின்றன. இந்த கட்டிடத்தை அரசு இடிப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே பூமி பூஜை போடப்பட்டதாகவும் தற்போது வரை எந்த பணியும் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. அரசு உடனடியாக இந்த பழைய கட்டிடங்களை இடித்து அகற்ற துரித நடவடிக்கை எடுக்க தொகுதி எம்எல்ஏவுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் 3வது பிளாட் திருக்காஞ்சி வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் கணபதி ஹோமம், அம்மனுக்கு விசேஷ ஆராதனைகள், அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று பாசாகை வார்த்தல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தை கண்டுபிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து புதுவை வானொலி டிவி புகழ் சேவாரத்னா நெட்டப்பாக்கம் NR சங்கர் குழுவினரின் தவில் நாதஸ்வர கச்சேரி நடைபெற்றது. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு திருநள்ளாறு காவல் நிலையம் சார்பில் மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிக்கிழமை மற்றும் கோடை விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் திருநள்ளாறு ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு வெயிலின் வெப்பத்தை தணிக்கும் விதமாக திருநள்ளாறு காவல் நிலையம் சார்பில் காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரன் தலைமையில் இன்று திருநள்ளாறு போலீசார் மோர் வழங்கினர். இதனை ஆர்வத்தோடு பக்தர்கள் வாங்கி அருந்தி சென்றனர். புதுச்சேரியில் 12 பேரிடம் ஆன்லைன் முதலீடு ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 19,36,000 பணத்தை சைபர் கிரைம் மோசடி கும்பல் திருடியது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் பால்ராஜ். இவரது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டிலிருந்து வேலை செய்து சம்பாதிக்கலாம் என கூறினார். அதனை நம்பி ரூபாய் 7,50,000 முதலீடு செய்து ஏமாந்தார். அதேபோன்று நயனார் மண்டபத்தைச் சேர்ந்த சூரியகுமார் ரூபாய் 2,40,000, காரைக்காலைச் சேர்ந்த மணிவண்ணன் ரூபாய் 2,28,000, அரியங்குப்பம் நாராயணன் ரூபாய் 1,79,000 பணத்தையும் இணைய வழி மூலம் இழந்துள்ளனர். தட்டாஞ்சாவடி லூயி மேரி ரூபாய் 15,000, மாஹேயைச் சேர்ந்த ஷில்பா ரூபாய் 74,000, சுல்தான்பேட்டை இர்ஷாத் அகமது ரூபாய் 29,000, காரைக்காலைச் சேர்ந்த ஜெயராஜா குமார் என்பவரது மகன் ரூபாய் 47,000, முத்தியால்பேட்டையைச் சேர்ந்தவர் ரேவதி ரூபாய் 5,03,000 என ஆன்லைன் மூலம் இழந்துள்ளனர். புதுச்சேரியில் நேற்று மட்டும் 12 நபர்களிடம் ரூபாய் 19,36,000 பணத்தை சைபர் கிரைம் மோசடி கும்பல் திருடியுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. தமிழகம் முழுவதும் கோடை வெப்பத்தால் தவிக்கும் பொதுமக்களின் நலன் கருதி அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் என அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் நீர்மோர் பந்தலை திறந்து வருகின்றனர். இதேபோல் திண்டிவனத்தில் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. திண்டிவனம் RS பிள்ளை வீதி சந்திப்பு, செஞ்சி பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க நீர்மோர் பந்தலை முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் திறந்து வைத்தார்.
நீர்மோர் பந்தலில் இளநீர், நுங்கு, வெள்ளரி பிஞ்சு, தர்பூசணி, குளிர்பானங்கள் ஆகியவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வழியாக திருப்பதிக்கு இயக்கப்பட்டு வரும் விரைவு ரயில்கள் தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக பகுதி அளவு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே சார்பில் திருச்சி கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு ரயில்வேயின் குண்டக்கல் கோட்டத்தில் உள்ள திருப்பதி ரயில் நிலையத்தின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் ரயில் சேவை பகுதி அளவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதன்படி விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து தினமும் மாலை 5:30 மணிக்கு புறப்படும் விழுப்புரம் திருப்பதி முன்பதிவில்லாத விரைவு ரயில் வரும் மே 4ஆம் தேதி வரையில் காட்பாடி திருப்பதி இடையே பகுதி அளவில் ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் காட்பாடி ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும். புதுச்சேரியிலிருந்து பிற்பகல் 3 மணிக்கு புறப்படும் புதுச்சேரி திருப்பதி விரைவு ரயில் திருச்சானூர் திருப்பதி ரயில் நிலையங்களுக்கு இடையே வரும் மே 4ஆம் தேதி வரையில் ரத்து செய்யப்படுகிறது. ரயிலானது திருச்சானூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படும். எதிர் வழித்தடத்தில் திருப்பதியிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு புதுச்சேரிக்கு புறப்பட வேண்டிய திருப்பதி புதுச்சேரி விரைவு ரயிலானது திருப்பதி திருச்சானூர் இடையே வரும் மே 5ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுகிறது. மேலும் அந்த ரயில் திருச்சானூர் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 4:25 மணிக்கு புறப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்டான்ஸ்போர்ட் சர்வதேச மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் கல்வி, கலை மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு SP ரச்சனா சிங் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்டான்ஸ்போர்ட் சர்வதேச மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா ஜிப்மர் விளையாட்டு மைதானத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பள்ளியின் இயக்குநர் குமரவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளி முதல்வர் பிரீத்தி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளியின் தலைவர் டாக்டர் சாம்பால், SP ரச்சனா சிங் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வி, கலை மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முன்னதாக மாணவ மாணவிகளின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் உஷா ஸ்ரீதர் மற்றும் பள்ளியின் இருபால ஆசிரியர்கள், ஊழியர்கள் உட்பட பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சப்தகிரி கார்டன் பகுதியில் குடியிருப்போர் நல சங்க பெயர் பலகையில் திறந்து வைத்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கண்காணிப்பு கேமராக்களையும் அப்பகுதி மக்களுக்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சப்தகிரி கார்டன் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் 1 லட்சம் ரூபாய் செலவில் சப்தகிரி கார்டன் பகுதியில் 12 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினார். கண்காணிப்பு கேமராக்களை அந்த பகுதி மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சப்தகிரி கார்டன் குடியிருப்போர் நல சங்க பெயர் பலகை திறந்து வைத்து கண்காணிப்பு கேமராக்களையும் அர்ப்பணித்தார். தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசு பொருட்களையும் இலவசமாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மின்கட்டண நிலுவைத் தொகை செலுத்தாதவர்கள் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என மின்துறை எச்சரித்துள்ளது. மின்துறை தெற்கு கோட்டம் செயற்பொறியாளர் செல்வராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை தீவிர மின்துண்டிப்பு மேற்கொள்ள இருப்பதால் தெற்கு கிராம கோட்டம் அலுவலகத்திற்கு உட்பட்ட அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், வடமங்கலம், திருவாண்டார் கோவில், வாதானூர், கரியமாணிக்கம், கரையாம்புத்தூர் ஆகிய பிரிவு அலுவலகங்களுக்கு உட்பட்ட மின் நுகர்வோர் தங்களுடைய நிலுவைத் தொகை மற்றும் மின்கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்த வேண்டும். இல்லையெனில் மின் இணைப்பு துண்டிக்கப்படும். இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதும் செலுத்திய பிறகே மின் இணைப்பு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் சாலையில் நிலக்கரி துகள்கள் கொட்டி வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்ட பகுதியை கலெக்டர் மணிகண்டன் ஆய்வு செய்தார். காரைக்கால் அம்பாள் சமுத்திரம் வளைவில் வேகமாக சென்றதால் நிலக்கரி துகள்கள் சாலையில் சிதறியது. அந்த வழியாக வந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் சறுக்கி கீழே விழுந்து காயமடைந்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து கலெக்டர் மணிகண்டன் விபத்து ஏற்பட்ட அம்பாள் சமுத்திரம் பகுதியை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். SP பாலச்சந்திர சுப்பிரமணியன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், துறைமுக அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் மணிகண்டன், நிலக்கரி ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் செல்லும் பாதைகளில் கூடுதலாக போக்குவரத்து போலீசாரை நியமிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனி இதுபோன்று அலட்சியமாக நிலக்கரி எடுத்துச் சென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
சுல்தான்பேட் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாண்டிசோரி கல்வி ஒருமுறை நாள் பயிலரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே சுல்தான்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாண்டிசோரி கல்வி முறை ஒருநாள் பயிலரங்கம் நடைபெற்றது. நடைபெற்ற இப்பயிலரங்கில் பாண்டிச்சேரி, திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, கடலூர், விருத்தாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 160க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் ஒரு குடும்பமாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை ஆசிரியை உஷாராணி, பொறுப்பாளர் ஜாகிர் ஹுசேன் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.